ஹலோ காய்ஸ், இன்னைக்கு தியேட்டரிக்கல்ல ரிலீஸ் ஆகியிருக்கிற தனுஷோட கரை. இந்த கரை எப்படி வந்திருக்கு, கொடுத்த ஹைப்புக்கு படம் ஒர்த்தா, படம் நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமால இருந்து வர அப்டேட்ஸ் அதிரடியா நம்ம சேனல்ல இறக்கிட்டு இருக்கோம். ஸோ சேனலை செக் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னைக்கு தான் இந்த கரை பயங்கரமா தியேட்டர்ஸ்ல இறங்கியிருக்கு. இந்த கரை படத்துக்கு அவ்வளோக்கா எதிர்பார்ப்பே இல்ல போல. தியேட்டர்ல பாதி பேர் மட்டும் தான் வந்திருந்தாங்க. மேபி இந்த கரை படத்துக்கு இனிமே கூட்டம் வர அதிக வாய்ப்பு இருக்கு. அது ஏன்னு பார்த்தா படத்தை சும்மா பயங்கரமா செஞ்சு விட்டாங்க. இந்த கரை படத்துக்கான ஒன்லைனை பொறுத்தவரை 1991 கல்ஃப் வார் நடக்குது. போர் வந்தனால எரிபொருள் அதாவது பெட்ரோல்லாம் கிடைக்கல. இந்த ஒரு காரணத்தினால விவசாயிகளும் பாதிக்கப்படுறாங்க. ஒரு பேங்க் கிட்ட கடனும் வாங்குறாங்க. நம்ம KS ரவிக்குமார் தான் வாங்குறாரு. KS ரவிக்குமாரோட பையனா தனுஷ் தான் வராரு. அந்த ஒரு பேங்கால ஊர் மக்களே பாதிக்கப்படுறாங்க. இதை சரி கேட்ட நம்ம தனுஷ் உள்ள இறங்குறாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு, இதுதான் கரை படத்துக்கான ஒன்லைன் ஸ்டோரி. ஒரு பக்காவான ஹெஸ்ட் த்ரில்லரா விக்னேஷ் ராஜா இதை எடுத்திருக்காரு. படத்துல கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. ஃபுல்லாவே ஸ்லோவா மட்டும் தான் போகும். இன்டர்வல் சீன் சும்மா பிளாஸ்டா இருந்துச்சு. படத்தோட ஓபனிங்கும் தாறுமாறா இருந்துச்சு. ஆக்டிங்க பொறுத்தவரையும் தனுஷ் பிச்சு உதறிட்டாரு. இந்த மாதிரி ஒரு ரோல்ல நடிக்க தைரியம் நிறையவே வேணும். அது நம்ம தனுஷ்க்கு அதிகமாவே இருக்கு. மத்த ஆக்டர்ஸ் மமிதா பைஜுவை பொறுத்தவரையும் அவங்களுக்கு ஒரு சிம்பிளான ரோல் தான். சும்மா வந்து தான் போவாங்க. ஒரு பக்காவான ஸ்லோ பேஸ்ட் த்ரில்லரா தான் இந்த கரை இப்ப வந்திருக்கு. அதனால கமர்ஷியல் ஆடியன்ஸ்க்கு இந்த படம் எந்த அளவுக்கு பிடிக்கும் தெரியல. 1991 நடக்கிற மாதிரி தான் இந்த கதைக்களம் அமைஞ்சிருக்கு. அந்த காலகட்டத்துக்கே நம்மள கூட்டிட்டு போயிட்டாங்க. சோ ஓவராலா ஒரு சூப்பரான படமா தான் இந்த கரை இப்ப வந்திருக்கு. கமர்ஷியல் ஆடியன்ஸ்க்கு இந்த படம் எந்த அளவுக்கு பிடிக்கும் தெரியல. ஆனா எனக்கு இந்த கரை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்க இந்த கரை படத்துக்கு இனிமே தான் போக போறீங்களா, எந்த தியேட்டருக்கு போக போறீங்கன்னு ஒரே ஒரு கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.